வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீரென்று பரபரப்பான செய்தி என்ன என்று பார்த்தால், சீமான் அவர்கள் கடும் கோபத்தில் திடீரென்று கீழே இறங்கி ஒருவரை தலையிலே படார் படார்னு அடிக்கிறார். பயங்கரமாக அடிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறிச்சுக்கிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும்போது அங்கே இதே சத்தம் கேட்குது. அந்த சத்தம் போட்டவரை சீமான் அவர்கள் திடுதிடுன்னு கீழே இறங்கி போட்டு அடிக்கிறார். இது ஒரு தலைமையின் பண்பு கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு தலைமையின் பண்பே கிடையாது. ஒரு தலைமையின் பண்பு என்னன்னா, பொறுமை, நிதானம் வேண்டும். பொறுமை, நிதானம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தலைவராகவே இருக்க முடியாது. அப்படி என்ன உங்களுக்கு கோபம் வர்றது சொல்லுங்க. உங்கள் கோபம் நியாயமானது இல்லை. ஒரு தலைவன் பேசும்போது கீழே இருக்கும் தொண்டன் கண்டிப்பாக விசிலடித்து ஆரவாரமாகத்தான் அந்த பேச்சை ரசிப்பான், கேட்பான். அதுதான் உண்மையும் கூட. உங்கள் பேச்சை கேட்பதற்காகவே, உங்களை பார்ப்பதற்காகவே, உங்கள் கட்சி வலுப்படுத்துவதற்காகவே தான் மக்கள் அங்கே திரளாக கூடுகிறார்கள், திரள் நிதியும் கொடுக்கிறார்கள். அதை விடுத்துவிட்டு நீ ஏன்டா சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி போயிட்டு அவரை போயிட்டு அடிப்பது அநாகரிகம். அது நீங்க போலாமா? முதல்ல மேடை இறங்கி நீங்க போயிட்டு ஒரு தொண்டனை அடிப்பது என்றால் இது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு செய்தியும் கிடைக்கிறது. அவர் போய் அடித்தது அந்த கட்சியின் தொண்டனை அல்ல, செய்தியாளர்களை அடித்தார் என்றும் வதந்தி அது சொல்லப்படுகிறது. அது வதந்தியோ உண்மையோ தெரியல. யாராக இருந்தாலும் அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நீங்க ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், நீங்களே இந்த தவறு செய்தா அடுத்தது இரண்டாம் கட்ட தலைவர்கள், உங்க கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இதைவிட மோசமாகத்தான் நடந்துக்க கூடும். அதனால் நீங்களே அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் வகையில் சொல்லாமல் நீங்களே போய் உதாரணமாக அடித்தால் உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன செய்வார்கள்? இது முற்றிலும் தவறானது. இது வன்மையாக, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. இப்போ உங்க கட்சியில நீங்க தனியா அடிச்சுக்கலாம், போய்க்கலாம். ஆனா பொது இடத்துல அடிச்சிங்க